அன்பான நண்பர்களே, இன்று உலகம் எவ்வளவு குழப்பமானதும் நம்பிக்கையுடன் நிறைந்ததுமானது. ஒரு புயல் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் சிறிய படகு போல் நாம் இடையறாத தள்ளாடல்களை சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு உண்மையில் தேவைப்படும் விடயம் என்ன? அது நம்பிக்கை, ஃபேத் மற்றும் நம்பிக்கை, ஹோப் ஆகும். பைபிளில் எனோச் என்ற ஒருவனின் வாழ்க்கை பற்றி பேசப்படுகின்றது. அவருடைய மகன் பிறந்தபோது கடவுள் அவனுக்கு மெதுசேலா என்று பெயர் சூட்டுமாறு கூறினார். அதாவது அவன் இறந்த பின் உலகத்தில் நீதிகட்டளை ஜட்ஜ்மெண்ட் வரும் என்பதாகும். இந்த பெயர் ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. மனிதகுலம் நிரந்தரமாக அசட்டையாக வாழ முடியாது என்பதை உணர்த்தியது. எனோக் இந்த எச்சரிக்கையை கேட்டு தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டார். அவர் பெண்ணின் சந்ததியினால் வரும் மீட்பர் மெசாயா பற்றிய வாக்குத்தத்தத்தை நினைவில் கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டார் மற்றும் கடவுளோடு நடந்தார். எனோக் வாழ்ந்த காலமும் நம்முடைய காலமும் வெவ்வேறு இருந்தாலும் அவர் நல்ல காலங்களிலும் கெட்ட காலங்களிலும் கடவுளின் கையை விடாமல் பிடித்திருந்தார். ஏனென்றால் அவர் கடவுள் மீட்பர் மெசாயா எதிர்கால நம்பிக்கை யாரோ ஒருவரை அனுப்புவார் என்ற வாக்குத்தத்தத்தை நம்பினார். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் நிறைவேறியது. இயேசுவே நம்மை கடவுளின் நீதியிலிருந்து மீட்கும் ஒரே நபர். அவர் நம்மை நேசிக்கிறார், நமது பிழைகளை மன்னிக்கிறார் மற்றும் நமக்கு நிரந்தர வாழ்வு எட்டர்னல் லைஃப் வழங்குகிறார். நம்முடைய மிகச் சோகமான தருணங்களில் அவர் நம்மை அணுகி கவலை, தனிமை, துக்கம் மற்றும் நம்பிக்கை இழப்பு ஆகியவற்றை சமாளிக்க வலிமையை கொடுக்கிறார். வாழ்க்கை கடல் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் இயேசு எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை வலுவாக பிடித்துக் கொள்கிறார். அன்பான நண்பர்களே, அவரை பற்றிக் கொண்டு விடாதீர்கள். இயேசுவின் மீதான நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் உண்மையான மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரப்பட்டதாக ஆக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் மீட்பரின் பிறப்பு வெறும் பழைய கதை மாதிரியில்லாமல் உங்கள் இதயத்தில் உயிருள்ள நம்பிக்கையாக லிவிங் ஹோப் திகழட்டும்.